ஹலோ பசங்களா, வெல்கம் டு தி செஷன். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆஃப் தி டேல எடுத்துட்டு வந்திருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 கொஸ்டின்ஸ் தான். அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். எந்த லெசன்ல இருந்துன்னு பாத்தீங்கன்னா மோஷன் லெசன்ல இருந்து. இந்த கொஸ்டினோட நோட்ஸ் வேணும்னா மறக்காம இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொஸ்டினோட நோட்ஸை தாராளமா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஏரியாஸை நான் மார்க் பண்றேன். இதோட ஏரியாஸை நம்ம மார்க் பண்ணோம்னா ஸோ திஸ் இஸ் அ 1 மார்க் பண்ணிட்டேன். இந்த இடம் முடியுது எனக்கு. ஸோ இதை நான் இந்த இடத்துல ஜாயினிங் லைனா எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் அ 2. அப்ப ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நான் ஏரியல் கிராஃப் கால்குலேட் பண்ண போறேன். It seems like as a triangle. So half into -2 into it's traveling through the one line. அப்ப cancel பண்ணோம்னா we will get -1. Then second aerial formula நம்ம இந்த இடத்துல எடுத்து calculate பண்ணலாம். So that is a half into 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2, அதே மாதிரி 0ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 4. அப்ப கேன்சல் பண்ணோம்னா we will get a 4, simply 4. இப்ப டிஸ்டன்ஸா இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஹைலைட் பண்றேன். டிஸ்டன்ஸா இருந்ததுன்னா இந்த சைன் சிம்பிள்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாம சிம்பிளி 1 + 4 = 5 மீட்டர். இதே டிஸ்பிளேஸ்மெண்டா இருந்தா என்ன பண்ணணும், இதோட சிம்பிள்ஸை நீங்க கன்சிடர் பண்ணணும். அப்ப கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 - 1 = 3 மீட்டர்னு கிடைக்கும். இதுதான் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்டா நம்ம இந்த கிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்றது. சரிங்களா? இப்ப நான் நெக்ஸ்ட் இன்னொரு கிராஃப் உங்களுக்கு கொண்டு வரேன். அந்த இன்னொரு கிராஃப் பாருங்க, அதே டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாத்திரலாம். சோ அஸ் யூஷுவல் இதை ஒரு ஏரியாவா கவர் அப் பண்றேன். இதை ஒரு ஏரியா, தென் இதை ஒரு ஏரியாவா கவர் பண்ணிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் ஏரியா அஸ் யூஷுவல் ட்ரையாங்கிள், தட் இஸ் a half into இது 0ல இருந்து எனக்கு 2னு மூவ் ஆகுது. சோ 2 into அதோட லென்த் பாத்தீங்கன்னா 10. சோ கேன்சல் பண்ணோம்னா we will get a 10. அதுக்கு அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, இட் சீம்ஸ் லைக் அஸ் அ ரெக்டாங்கிள். சோ L cross B. சோ 8ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணோம்னா, சாரி 8ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா we will get 6. தென் 0ல இங்க இடத்துல 0ல இருந்து 10 தான் போகுது. சோ 10. therefore I will get 60. தென் அடுத்து தேர்ட் ட்ரையாங்கிள்க்கு நம்ம போலாம். சோ தேர்ட் ட்ரையாங்கிள் பாருங்க, half into 10 - 8 is 2. அதே மாதிரி 0ல இருந்து 10 நம்ம அப்ளை பண்ணிடலாம். கேன்சல் பண்ணோம்னா we will get 10. அப்ப டிஸ்டன்ஸ்க்கு போகலாம். இந்த இடத்துல எங்கேயுமே நெகட்டிவ் ஆக்சஸ் கொடுக்கல. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா we will get 80. அதே மாதிரி நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் போகலாம். நெகட்டிவ் சைன் எதுவுமே இல்லாதனால we will simply add these things 80. சோ ரெண்டுலயுமே 80 மீட்டர் தான் வேல்யூ. இதுதான் ஒரு கிராஃப்ல இருந்து, பொசிஷன் கிராஃப்ல இருந்து நம்மளுடைய டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ற மெத்தட். சைன் கன்சிடர் பண்றதா இங்க பெரிய ஃபார்மேட். இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் சிமெட்ரிக் செஷன்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் கிளாஸ்.